இன்றைய தேவ வார்த்தை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆமேன். தேவனுடைய சித்தத்தின்படி நாம் விசுவாசத்தோடும் மனமற்சாழ்மையோடும் நாம் ஜபிக்கும்போது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அவர் சரியான நேரத்தில் நமக்கு நன்மையை தருவார். ஆகையால் நாம் அவரை விசுவாசித்து நடப்போம். நாம் நமது சொந்த விருப்பத்தை விட தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜபிக்க வேண்டும். எந்த காரியத்திலும் நாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கும்போது அவர் நன்மைகளை நமக்கு தருவார். அவருடைய சித்தம் எப்போதும் நம்மை நன்மையாக வழிநடத்தும், நன்மையாக வைக்கும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் கேட்பதை அவர் கவனித்து கேட்கிறார். தேவன் நம் ஜெபத்தை கேட்கிறார் என்கிற தைரியம் நமக்குள்ளே ஒரு நிச்சயத்தை தருகிறது, ஒரு மன அமைதியையும் தருகிறது. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தரும் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அதுபோல நாமும் அவரிடம் செவி கொடுத்து கேட்க வேண்டும். நாம் அவரை கவனித்து கேட்க வேண்டும். இன்று நாம் இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தின்படி கேட்போம். அவர் நம்மை கவனித்து நாம் கேட்டபடி ஆசீர்வித்து வழிநடத்துவார். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிற ஞானத்தையும் பதிலுக்காக பொறுமையுடன் காத்திருக்கிற விசுவாசத்தையும் எனக்கு தரும்படி நான் ஜெபிக்கிறேன். என் ஜெபங்களை கேட்டு உமது பரிபூர்ண சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற கிருபை செய்யணும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பின் பரலோக பிதாவே, ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்யபடியால் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியக்காலையும் அவள் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு அதிகாரிகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. தேசத்தில் ஒரு சமாதான கட்டணமுடியாக ஜெபிக்கிறப்பா. ஒரு அமைதியான சூழ்நிலை மேலே கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எல்லா மக்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளையும் வேலைகளுக்கு வேலையை கொடுங்க, வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. உங்களுடைய வசனத்தை கேட்டு அடியனும் கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரிங்க ஆண்டவரே. வசனத்தை கேட்கிறவங்க பிள்ளைகளை ஆசிரிங்கப்பா, ஜெபிக்கிறவங்க பிள்ளை ஆசிரிங்கப்பா. துதிக்கிறவங்க பிள்ளைகளை ஆசிரிக்கும்படி ஜெபிக்கிறீங்க தாவே. ஒவ்வொரு பிள்ளையும் ஆசிரிங்க, பாதுகாத்து கொடுங்க, பலப்படுத்துங்க. தேவையெல்லாம் சந்திங்க, ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொடுங்க. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம் நிரப்புங்கப்பா. உன் அப்பத்தையும் முந்தனே ஆசிரிப்பேன், வியாதியை விலக்கு சொன்னீங்க ஆண்டவரே. மனமுடைய ஜெபிக்கிறான் உங்களுடைய தழும்புகால சுகமானு சொல்லி கத்தாவே. மனம் இறங்குடைய ஜெபிக்கிறப்பா. ஆசீர்வதியும் பாதுகாத்துக்களும் பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.